ஹலோ கைஸ், நான் உங்கள் தினம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட்ஸ் ஒன்று வீடியோ பார்த்தோம்னா, இப்போ அதோட கண்டினியூஷனாக ஷெடியூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஷெடியூல்ஸ் பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது எவ்வளோ பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எத்தனை ஷெடியூல்ஸ் பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். முதல்ல ஸ்டார்டிங் வந்து நமக்கு 8 ஷெடியூல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு நாலு ஷெடியூல் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. 9, 10, 11, 12. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கறத விட பேக்வர்ட்ஸ்ல இருந்து பார்க்கலாம் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் தான் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுதான் மைண்ட் நிற்கும். அது வந்து அதில் கொஸ்டின் கேட்க மாட்டேன். எது வந்து புதுசா இருக்கோ, எதுல வந்து மிஸ் பண்ணுமோ, எது வந்து நம்ம ஈஸியாக மறக்கிறோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வைப்பான் கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இது பேக்வர்ட்ஸ் வந்து தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது 9, 10, 11 இந்த ஷெடியூல்ஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஒன் செகண்ட் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 9th ஷெடியூல். 9th ஷெடியூல் இது வந்து நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய கேட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல கேட்பேன், அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் நிறைய கூட இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 9th ஷெடியூல் வந்து பார்க்கலாங்களா? ஆக்ஸ் அண்ட் ரெகுலே 9th ஷெடியூல் ஆக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். முதல்ல வந்து ஒரிஜினலி 30 பட் ப்ரெசென்ட்லி 282. 9th ஷெடியூல் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டீலிங் வித் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸோட ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி சொல்றாங்க. அந்த பார்லிமெண்ட் டீலிங் வித் அதர் மேட்டர்ஸ். இந்த ஷெடியூல் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணிருக்காங்க அது ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் கூட. ஸோ டு ப்ரொடெக்ட் த லாஸ் இன்க்ளூடட் இட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடக்கும், ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ், பிரியாம்பிள கூட படிச்சிருக்கோம். கேஸானந்த பாரதி கேஸ். அதான் April 24, 1973 அப்போ ஜட்மெண்ட் வரும். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ் இன்க்ளூடட் இன் தி ஷெடியூல் ஆஃப்டர் April 24, 1973 ஆர் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த டேட்ல அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டெலிவர் பண்ணும். அதாவது கேஸ் வந்து பாரதி கேஸ், கேரளா கேஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்னு சொல்லுவாங்க. அதாச்சும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ் கூட. அதே மாதிரி பிரியாம்பிள் சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னதும் இந்த கேஸ் வந்து பாரதி கேஸ் தான். ஸோ இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 9th ஷெடியூல். ஸோ 9th ஷெடியூல் எதில் டீல் பண்ணுது? ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டீலிங் வித் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேங்களா? எந்த அமெண்ட்மெண்ட் படி? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் 1973 கேஸ் வந்து பாரதி கேஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஆனா இது வந்து அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஷெடியூல். ஸோ இதுக்கு ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருப்பாங்க 31B. இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 10th ஷெடியூல். 10th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுதுன்னா, டிஃபெக்ஷன் பற்றி சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். அதை பற்றி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி சொல்றது வந்து இந்த 10th ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷெடியூல் எதில் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் 1985. 52nd. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 9th ஷெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், 10th ஷெடியூல் வந்து 52nd 152. ஓகேங்களா? 52 அமெண்ட்மெண்ட் 1985 இது மாதிரி. அதே மாதிரி 11th and 12th. 11th வந்து நமக்கு தெரியும் பஞ்சாயத், 12th வந்து முனிசிபாலிட்டி. இது வந்து ஆல்ரெடி இந்த இதில் படிச்சிருக்கீங்க. டேஸ் ஆஃப் ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சிருக்கீங்க. லாஸ்ட் வந்து PM பஞ்சாயத் முனிசிபாலிட்டி. அதே நான் லாஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன். ஓகேங்களா? 11th ஷெடியூல் வந்து ஸ்பெசிஃபைஸ் த பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்ஸ். இட் ஹஸ் 29 மேட்டர்ஸ். சரிங்களா? இது முக்கியம். 29 மேட்டர்ஸ். இது எந்த ஷெடியூல்? இந்த ஷெடியூல் எது ஆட் பண்ணிருக்காங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் 1992. அதே மாதிரி 12th ஷெடியூல் முனிசிபாலிட்டியில் எத்தனை மேட்டர் இருக்கு? 18 மேட்டர்ஸ் இருக்கு. அது 29, இது 18, 2918. ஓகேங்களா? 74th அமெண்ட்மெண்ட் 1992. ரெண்டு சேம் இயர் தான். அது வந்து 73, இது 74th. கொஞ்சம் மாற்றி 11th 12th. பஞ்சாயத்துல 73, முனிசிபாலிட்டினா 74. ஓகேங்களா? இப்போ இந்த 4 ஷெடியூல் ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ரீகேப். 9th ஷெடியூல் வந்து எதை பற்றி சொல்லுது? லேண்ட் ரிஃபார்ம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். எந்த அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. ஆனால் 1973 அப்புறம் அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. 10th ஷெடியூல் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி சொல்றது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம். அது எந்த அமெண்ட்மெண்ட்? 52nd அமெண்ட்மெண்ட் 1985. 1985. ஓகேங்களா? அதே மாதிரி 11th ஷெடியூல் 11th and 12th வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்துல 29 மேட்டர்ஸ், முனிசிபாலிட்டியில் 18 மேட்டர்ஸ். பஞ்சாயத்து வந்து எந்த அமெண்ட்மெண்ட்? 73rd அமெண்ட்மெண்ட் 1992. 12th ஷெடியூல்ல இருக்க முனிசிபாலிட்டி வந்து 74th அமெண்ட்மெண்ட் 1992. ஓகேங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க ஆர்டிகல்ஸ் கூட மறந்துட்டு பரவாயில்ல, அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க இந்த ஷெடியூல்ஸ்ல. அது எதை பத்தி டீல் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நல்லா படிச்சுட்டு ஓகேங்களா?
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 ஷெட்யூல் எதை படிச்சு போறீங்க, 4 ஷெட்யூல் நல்லா படிச்சு போயிருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கூட கேட்க மாட்டாங்க, லாஸ்ட்ல இருக்கிறதுக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வந்து எல்லாரும் விட்டு போயிருவாங்க, அவசரத்துல எல்லாத்தையும் விட்டு போயிருவாங்க. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் இப்போ சொல்லிடுறாங்க, 9th 11th அமெண்ட்மெண்ட் சொல்லிடுறாங்களா. 9th வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், 10th வந்து 52nd அமெண்ட்மெண்ட், 11th வந்து 73rd அமெண்ட்மெண்ட், 12th வந்து 74th அமெண்ட்மெண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்காங்க. அடுத்து 8th ஷெட்யூல். 8 எதை பத்தி சொல்லுதுன்னா லாங்குவேஜஸ் பத்தி சொல்லுங்க. லாங்குவேஜஸ் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ரெகனைஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜஸ் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த 8th ஷெட்யூல். ஒரிஜினலா எத்தனை இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 22 லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க பின்னாடி வருது, ஒன்று பார்க்கலாங்களா. இது வந்து 22 லாங்குவேஜ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறமா என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க, என்ன ஆட் பண்ணிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாங்களா. முதல்ல 14 இருந்துச்சுங்களா, 14க்கு அப்புறம் சிந்தி தால 15th ஆட் பண்ணிருப்பாங்க. 21st அமெண்ட்மெண்ட் 1967. அடுத்து கொங்கணி மணிப்பூரி நேபாளி, அது வந்து 71st அமெண்ட்மெண்ட் 1992. அதுக்கப்புறம் போடா தோக்ரி மைதிலி சந்தாலி, அது வந்து 92nd அமெண்ட்மெண்ட் 2003. ஒரு 3 லைனா வரும். 15th ஆட் பண்ணிருப்பாங்க சிந்தி, அதுக்கப்புறமா கொங்கணி மணிப்பூரி நேபாளி, ஓகேங்களா. அது வந்து 71st அமெண்ட்மெண்ட். போடா தோக்ரி மைதிலி சந்தாலி 92nd அமெண்ட்மெண்ட் 2003, ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஒரியாங்கிற லாங்குவேஜ் வந்து ஒடியான்னு மாத்திருப்பாங்க. அது வந்து என்ன அமெண்ட்மெண்ட், 96th அமெண்ட்மெண்ட் 2011. இதுலயே பாத்தீங்கன்னா 4 அமெண்ட்மெண்ட் வந்துருது. 8th ஷெட்யூல் வந்து 4 அமெண்ட்மெண்ட் வந்துருது. பிளான் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சிந்தி என்ன அமெண்ட்மெண்ட் 21, அதுக்கப்புறம் என்ன அமெண்ட்மெண்ட் 71 அமெண்ட்மெண்ட். ஸோ நீங்க இது வந்து எப்படி பார்க்கலாம்னா 21 + 71 ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து 92 வரும் லாஸ்ட்ல. தேர்ட் அந்த போடா தோங்கி மைதிலி சந்தாலி, அது வந்து 92nd அமெண்ட்மெண்ட்ல போட்டுலாம். ஒரியா வந்து 96, சரிங்களா. இதை வச்சு நல்லா ஞாபகம் என்ன அமெண்ட்மெண்ட்ங்கிறத நல்லா ஞாபகம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம பாக்ஸ் கண்டக்ட்ல இருக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்னென்ன எப்ப ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்னென்னு தெரியும். தமிழ், சான்ஸ்கிரிட், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒடியா, சரிங்களா. இது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. அது வந்து எப்ப செம்மொழிகள் எத்தனை அப்படி 1 2 3 4 5 6 6 செம்மொழிகள். ஸோ அது எந்தெந்த வருஷத்துல செம்மொழிகள் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இது வந்து மேக்ஸ் ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2004ல நம்ம தமிழ் ஃபர்ஸ்ட் செம்மொழி நம்ம தமிழ்ல. 2004ல அடுத்து 2005ல சான்ஸ்கிரிட், 2008ல கன்னடா, அதே 2008ல தெலுங்கு, 13ல மலையாளம், 14ல ஒடியா, ஓகேங்களா. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் தமிழுக்கு வந்து 2004ங்களா. 4னா நல்ல 4 வார்த்தை தமிழ்ல பேசணும், நல்லா 4 வார்த்தை தமிழ்ல பேசணும், சரிங்களா. அதுக்கப்புறம் 2005ங்கிறது எப்படி இருக்கு, எஸ் மாதிரி இருக்காங்களா, அதே மாதிரி சான்ஸ்கிரிட் 5 எஸ் ஒரே மாதிரி போடும் சான்ஸ்கிரிட். அடுத்து 8 தெலுங்கு, கன்னடா. இது வந்து அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதனால கன்னடா, தெலுங்கு. மலையாளம் 13 இந்த பேய் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ மலையாளம் அந்த மலையாள பகுதி அதெல்லாம் சொல்லுவாங்க, பேய் விட்டு வந்த அந்த ஃபேமஸ், ரைட். அதுக்கு 13 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வந்து 14 13 பேய் நம்பர், பேய் பற்றி ஓடி போயிடுவோம். ஸோ ஒடியா தமிழ் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். இது வந்து கண்டிப்பாக மேட்ச் ஃபாலோவிங்ல கேட்பாங்க, சரிங்களா. இதனால தான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னென்ன எப்போ ஆட் பண்ணாங்க, அதோட அமெண்ட்மெண்ட் 21st 71 92 அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சிந்தி, அதுக்கப்புறம் கொங்கணி மணிப்பூரி நேபாளி, ஓகே. அடுத்து போடா தோங்கி மைதிலி சந்தாலி, அது ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கொங்கணி மணிப்பூரி நேபாளி, ஓகேங்களா. அடுத்து பார்க்கணும் 7th ஷெட்யூல்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க. அதாச்சும் அதிகார பங்கீடு, யூனியனுக்கு ஸ்டேட்க்கு இருக்கிற பவர்ஸ் அதை எப்படி டிவிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதுல வந்து 3 லிஸ்டா போட்டிருப்பாங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3 இருக்கும். ஸோ நீங்க அது வந்து ஒரு ஸ்டேட்க்கு எவ்வளோ, யூனியனுக்கு எவ்வளோ, அது மாதிரி பிரிச்சு கன்கரண்ட் ரெண்டுக்கும் சேர்ந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. கரண்ட் இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் உங்களால் முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா. இப்போ யூனியன் லிஸ்ட்ல வந்து 98, ஸ்டேட் லிஸ்ட்ல 59, கன்கரண்ட்ல 52. ஓகே, இது முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 7th ஷெட்யூல் எதை சொல்லுது, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அது மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, அது மட்டும் தெரிஞ்சா கூட போதும். அடுத்து 7 முடிஞ்சா அடுத்து 5th 6th ரெண்டு சேர்த்து பார்க்கணும். 5th எதை சொல்லுது அப்படின்னா ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூலர் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூலர் ட்ரைப்ஸ் பத்தி சொல்லுங்க. அதோட ஆர்டிகல் வந்து 244 நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். 2 ஷெட்யூல் ஏரியாஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 244 ரெண்டு வந்து 244 சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 5th ஷெட்யூல்ல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க 6th ஷெட்யூல்ல. அந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல முக்கியமா ஒரு சில ஸ்டேட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், சரிங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர், அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அந்த சப்போஸ் உங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு மேகாலயா, மிசோரம், மணிப்புரி, இந்த எம் மறந்து போச்சு, எம் மறந்து போச்சு அப்படின்னா இப்படி யோசிச்சுக்கோங்க. ஆஷாங்கிற வந்து மிஸ் ஆயிடுச்சு, எங்க தேடி பார்த்தா அது வந்து மேகத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து 4th ஷெட்யூல் வந்து allocation of seats in the Rajya Sabha to the states and the union territories. Union territories. Allocation of seats. ராஜ்யசபால
ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல எத்தனை சீட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து 4th ஷெட்யூல். அதோட ஆர்டிகல் 4 and 80. 4 and 80. ஓகே, அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஷெட்யூல் பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு வரும். இதை நீங்க பின்னாடி பார்ப்பீங்களா போகுது, இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் நாளே என்னென்ன ஃபர்ஸ்ட் டெரிட்டரி பத்தி சொல்லுது, ஸ்டேட் பத்தி சொல்லுது. அதுதான் டெரிட்டரி தான் முக்கியம் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பத்தி சொல்லுது, நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அந்த டெரிட்டரி ஜூரிடிக்ஷன், நேம் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அந்த எல்லைகள் இது வரைக்கும் ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் எவ்வளவு எல்லைகள் இருக்கு அதை பத்தி சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். அது ஆர்டிகல் 1 to 4. அடுத்து செகண்ட் ஷெட்யூல் எதை பத்தி சொல்லுதுன்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அமெண்ட்மெண்ட்ஸ், அலைவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் சோ ஆன் ஆஃப். அதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ்னா அவங்க கொடுக்குற நம்ம சம்பளம், அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் என்ன கொடுக்குறாங்க அந்த மாதிரி பத்தி சொல்லுது. அது யார் யார் புரியுதுன்னா பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி சேர்மன் அதே ஸ்டேட்ஸ்க்கும் 2 சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ், சிஏஜி. ஓகேங்களா, இவங்களோட அமெண்ட்மெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் பத்தி சொல்றது செகண்ட் ஷெட்யூல். இதுல வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க. நம்ம நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்க மாட்டாரு. ஓகேங்களா, அடுத்து தேர்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ஆர் அஃபர்மேஷன்ஸ். ஓட்ஸ் ஆர் அஃபர்மேஷன் பதவி பிரமாணத்தை பத்தி சொல்றது தேர்ட் ஷெட்யூல். இது யாரோட பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ், கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஜட்ஜஸ், இது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வருவாங்க, சிஏஜி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கேஜஸ், கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன், ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், இவங்க எல்லாரும் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க ஷெட்யூல். ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 9, 10, 11, 12 எதை ஆட் பண்ணிருப்பாங்க நல்லா நினைச்சுக்கோங்க. 9th ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், 10th ஷெட்யூல் இருக்கிறது 52nd அமெண்ட்மெண்ட், 11th ஷெட்யூல் 73, 12th ஷெட்யூல் 74. நல்லா ஞாபகம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் எதை ஆட் பண்ணிருப்பாங்க 21st அமெண்ட்மெண்ட், 71st அமெண்ட்மெண்ட், 92nd அமெண்ட்மெண்ட், 96th அமெண்ட்மெண்ட். இதுல பாருங்க எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு பாருங்க, நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஓகே கைஸ், அவ்வளவுதான். இது ரிலேட்டடா அடுத்த பார்ட்ஸ் ஷெட்யூல்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா, பை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.